அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் அவர்கள் நடத்திய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 2024 எஜுகேஷன் டே என்று நடைபெற்ற இந்த விழாவில் நட்சத்திர பேச்சாளர் சிஎம்என் சலீம் எம்ஏ, ஆசிரியர் சமூக நீதி முரசு, இலக்கை நோக்கி பயணம் என்ற தலைப்பில் வாழ்த்துரை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். அந்த காணொளி தான் இறுதி வரை பாருங்கள். இது 3ஆம் பாகமாகும். இதற்கு பிறகு இன்னும் 4 பாகங்கள் இருக்கின்றன. இறுதி வரை பாருங்கள். ஜஸாக்கமுல்லாஹ் உஸ்தாத் அவர்களே, ஒரு அழகிய மாற்றத்தை நோக்கி கல்வி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஆலிம்களும் ஆசிரியர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து ஒரு துவக்கத்தை நாம் செய்வோம் என்ற உறுதிமொழியுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இலக்கை நோக்கிய பயணம் என்கின்ற தலைப்பிலே ஜனாப் சிஎம்என் சலீம் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில திட்டக்குழு உறுப்பினர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்களை ஃபீட் அமைப்பின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். வரலாற்று ரீதியாகவும் இங்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ரிசர்ச் ஓரியன்டாகவே படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சமூகத்திற்கு தொடர்ந்து சொல்லி ஒரு முழுமையான அறிவு பெற்ற சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொல்லால் மட்டுமல்ல செயலால் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜனாப் சிஎம்என் சலீம் அவர்களை இலக்கிய நோக்கிய பயணம் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற அன்பை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஃபீட் அமைப்பின் சார்பில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தேசிய கல்வி தின விழா, அதை முன்னிட்டு உம்மத்திலே கல்வி சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது வழங்கும் விழாவும் சீரோடும் சிறப்போடும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த ஃபீட் அசோசியேஷனுடைய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி சதுதீன் பாக்கி ஹஸ்ரத் அவர்களே, இந்த கல்வி சேவையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய விலைமதிப்பில்லாத சொத்து முனைவர் ஆராய்ச்சியாளர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே திரளாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அணுவணுவாக கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிக்க பெரியோர்களே, சகோதரிகளே, முஸ்லிம் சமுதாயத்தில் மிக மிக அரிதாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் முஸ்லிம் உம்மத்தில் கல்வி பணியாற்றக்கூடிய சப்தமில்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க தியாகத்தின் அடிப்படையில் கல்வி சேவையாற்றக்கூடிய கல்வியாளர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கின்ற விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய முதல் நிகழ்ச்சியாக நான் கடந்த 25 ஆண்டு காலமாக பார்த்து வரக்கூடிய சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இதற்கு முன்பாக இதுபோன்று கல்வி சேவை ஆற்றக்கூடியவர்கள் பொதுவாகவே பாராட்டுதலுக்கும் புகழுக்கும் இன்னும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பாராட்டுதல் எல்லாத்தையும் புகழ்வதாக
கருதி இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல்ல தகுதியானவர்களை அழைத்து அவர்களுடைய சேவைக்கு, அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு நிச்சயமாக ஒரு அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும். இந்த புரிதல் அறிவார்ந்த மக்களுக்குத்தான் வரும், அறிவுத்துறையிலே பணியாற்றக்கூடிய மக்களுக்குத்தான் வரும், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள மக்களுக்குத்தான் இந்த எண்ணங்கள் வரும். அந்த அடிப்படையில் ஒரு அருமையான ஏற்பாட்டை ஃபீட் அசோசியேஷன் சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும். இன்னும் மேலும் மேலும் இது போன்ற சேவைகளை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நான் வைத்துக் கொள்கின்றேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய ஹசரத் அவர்கள் மிக ஆழமான சிறப்பான விவரங்களை நமக்கு கவனப்படுத்தினார்கள். எப்போதும் போல, எப்போதும் அவர்களுடைய உரையிலே இருப்பது போன்று மிக ஆழமான ஃபிலோசபிக்கலாக என்ன மாற்றம் வரணும், செயல்பாடுகளில் வளர்ச்சி எப்போ வரும், செயல்பாடுகள் இலக்கை நோக்கியதாக கூர்மைய ஷார்ப்பான இலக்கு அதை நோக்கியதாக எப்போ திருப்பப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோசபிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். ஒரு மனிதனுடைய தத்துவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவனுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் இலக்கை நோக்கியதாக இருக்கும். ஃபிலோசபியில் சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளும் ஆசிலேஷன் இப்படி இப்படி போயிட்டே இருக்கும், சரியான இலக்கை சென்றடையாது. ஆர்வம் இருக்கும், கல்வி சேவை செய்யணும், அது பரக்கத்தான சேவை, நன்மையான சேவை, தியாகம் பண்ணணும், சமூகத்தின் மீது அக்கறை இருக்கும், கவலை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த செயல்பாடுகள் ஒரு இலக்கை மையப்படுத்தியதாக அமைகின்ற போது தான் பலன் ஏற்படும், இல்லைன்னா பலன் ஏற்படாது. கல்வி சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரிசல்ட் என்னன்னு பார்த்தா யாருக்கும் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான சிக்கல் ஆயிடும். அதுதான் ஹஜரத் அவர்கள் அந்த காலத்தை கரெக்டாக சொல்லி காட்டாங்க. 90s இருந்த காலம் என்ன, 2000 இருந்த காலம் என்ன, இன்றைக்கு என்ன காலம். எல்லார் வீட்டிலையும் பட்டதாரிகள் உருவாகி வருகிறார்கள். கல்விக்கு மிக லேட்டாக கல்வியை முதன்மைப்படுத்திய சமூகம் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா முஸ்லிம் சமூகம் வந்துகிட்டு இருக்கு, ஸ்லோவா லேட்டா வந்துகிட்டு இருக்குது. பாக்கி எல்லா சமூகமும் எல்லாவற்றை காட்டிலும் கல்வி முதன்மையானது அப்படின்னு அதை முதன்மைப்படுத்தியதாக மாறிடுச்சு. முஸ்லிம் சமூகம் ஸ்லோவா லேட்டா வந்துகிட்டு இருக்குது, லேட்டா வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கல்வி சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம வரலாற்றை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இலக்கு ஷார்ப்பா தெரிஞ்சிடும். வரலாற்று புரிதல் இல்லை அப்படின்னா இலக்கு அப்படியே கலங்கலா இருக்கும், எங்க போறதுன்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது, எதுக்கு ஃபண்ட் பண்றதுன்னு தெரியாது, ஆண்களை என்னவா உருவாக்கணும் தெரியாது, பெண்களை என்ன உருவாக்கணும் தெரியாது. ஆனா ஆசை, கவலைகள் எல்லாம் சரியான கவலைகளா இருக்கும், நீயத்து சரியான நீயத்தா இருக்கும். இந்த கரெக்டா ஷார்ப்பா பாயிண்ட் அவுட் பண்ண தெரியாது. மற்ற எல்லா சமூகங்களும் இந்த 100 இயர்ஸா தான் டெவலப் ஆகி வந்திருக்குது. இந்த 100 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் பீரியடுக்கு பிறகு 1857க்கு பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கு பின்னால பிரிட்டிஷ் பேரரசு கல்வியை பொதுக்கல்வியாக மாற்றி எல்லோரும் கல்வி கற்கலாங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டதுக்கு பிறகுதான் நம்மோடு வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி இந்த 100 இயர்ஸ்ல அவங்க உயர்வான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன? 800 ஆண்டுகள் கோபுரமாக இருந்த சமூகம், எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருந்த சமூகம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி, அதிகாரம், இந்த மக்கள் என்னவாக ஆகணும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருந்த முஸ்லிம் சமூகம் 1857க்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்து விட்டு தலைமை இல்லாத சமூகமாக மாறிடுச்சு. ரெண்டுக்கு வேறுபாடு. அதாவது வேளாண்குடிகளாக இருந்த சமூகம் கொஞ்சமா நாலேஜ் செக்டாரை நோக்கி, அந்த அறிவுசார் பொருளாதாரம், அறிவுசார் வாழ்க்கை முறையை நோக்கி கொஞ்சமா நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல முஸ்லிம் சமூகம் கல்வியினுடைய உச்சத்திலையும், வேலை வாய்ப்பினுடைய உச்சத்திலையும், அதிகாரத்திலையும் உச்சத்தில் இருந்த சமூகம் தடாலடியான மாற்றம் ஏற்பட்டு தலைமை இல்லாம மாறி போயிடுச்சு. ஸ்கிராச்ல இருந்து வளர்ந்து வரக்கூடிய சமூகத்துக்கும் உச்சத்திலிருந்து வீழ்ந்த சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த தலைமை இல்லாம போனதுனால யார் எந்த திசையில போறது, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடியது எது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த இடத்தை தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரிய வந்தோம். 800 ஆண்டுகள் உச்சத்துல இருந்தது, 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம். இது ரெண்டு எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. வேற எந்த நீங்க வரலாற்றை எடுத்து பாடப்புத்தகத்துல இல்ல, புத்தகங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய
அந்த வரலாற்று நூல்களை எடுத்து யார் எழுதின நூலாக இருந்தாலும் சரி, நம்மை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எழுதின நூலாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பார்த்தாலும் medieval history belongs to Arabs, that is Muslims. medieval மத்திய கால வரலாற்றினுடைய உலக மக்களுடைய எல்லா விஷயங்களையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் யார் இருந்தார்கள்? முஸ்லிம்கள் இருந்தார்கள். அரபுகள் மட்டுமல்ல, பாரசீகர்கள் இருந்தார்கள், மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், ஆசிய நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதனால மதத்தால் அவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தில் அதான் பிலிப் கிட்டி சொல்றாரு, உலகின் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர். அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதை தெளிவா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் பிரதமர், உலக வரலாற்றை எழுதி குவித்த மாபெரும் அறிஞர் ஜவஹர்லால் நேருனுடைய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்தில் முகமது என்ற ஒரு மனிதர் வந்தார். அவர் தன்னை இறை தூதராக அறிவித்துக் கொண்டார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் சொல்றேன். நீங்க புத்தகத்தை கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கலாம். தமிழ்ல உலக வரலாறு பாகம் 1, 2 வந்திருக்கு பாருங்க. 23 ஆண்டுகள் அந்த அரபுகளை கையில் எடுத்து அவர்களை பண்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். இந்த 2 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எதுன்னு பாருங்க. பண்படுத்தினார், பிறகு கற்றுக் கொடுத்தார். அந்த 23 ஆண்டுகளும் அவர்கள் அளித்த பயிற்சி, அடுத்து வந்த 500 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறி போனார்கள். விந்தையிலும் விந்தை. இது ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ முஸ்லிம் சமூகம் இந்த 1400 வருஷ வரலாற்றை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு முஸ்லிம்கள் அளித்திருக்கக்கூடிய கொடைகள் அது இன்னும் சரியா பதிவு செய்யப்படாமலே இருக்கிறது. நம்ம உலக நாகரிகத்திற்கு, ஐரோப்பாவினுடைய ரெனாய்சன்ஸ் பீரியடுக்கு, இன்றைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு எங்கே இந்த ஃபீட் பண்ணப்பட்டிருக்குது, அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள், 800 ஆண்டுகள் இந்திய துணை கண்டத்தை ஆட்சி செய்தவர்கள். 1857 ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் காரணமாக ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு. அதன் பிறகு தலைமை இல்லாமல் போனுச்சு. அந்த நேரத்தில் அக்கறையுடைய பெருமக்கள், இந்த ஃபீட் ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் சமூக அக்கறை மிகுந்த மக்கள், தன் மீதான பொறுப்புகளை உணர்ந்த மக்கள், அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லது நேரம் மிகுதியாக இருக்கிறது, அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கான கடமைகள் என்ன என்பதை உணர்ந்த மக்கள் இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள். எப்படி ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு எப்படி உழைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாமே அடிச்சு வீழ்த்தப்பட்டவங்க. 800 ஆண்டுகள் இந்தியாவினுடைய கல்வி இதுதான் எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருந்த மதரசாக்கள் அடித்து வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு, மதரசா கல்வி என்று ஒன்றே இல்லாமல் ஆக்கப்பட்டதற்கு பிறகு 2 இளைஞர்கள் உருவாகி துணிச்சலாக மதரசாவை நடத்தவே முடியாது என்ற சட்டங்கள் இருந்தபோது, தாடி வைக்கிறதுக்கு வரி கட்டணும், தொப்பி போடுறதுக்கு வரி கட்டணும், திருமணம் பண்றதுக்கு வரி கட்டணும், ஒன்று கூடுதலுக்கு வரி கட்டணும், பேச முடியாது, பாங்கு சொல்ல முடியாது, தொழுகை நடத்த முடியாது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் 2 இளைஞர்கள் உருவாகி ஒரு மாதுளை மரத்தின் அடியிலே வைத்து முதலாக ஒரு மதரசாவை உருவாக்கினார்கள். நீயத் இருக்குது பாருங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். இது மட்டும் சுத்தமா வச்சுட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா மகத்தான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படும். சரியான நீயத்து, துணிச்சலான முடிவு, பொறுப்பை இறைவனிடம் சாட்டினார்கள். செகண்ட் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்டு, ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே வச்சு உருவாக்கப்பட்ட தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசா. 2 இளைஞர்கள், 27 வயது நிரம்பிய இளைஞர்கள், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் அது போன்ற ஒரு தியாகமிக்க மதரசாவை நீங்க காட்டவே இயலாது. அவ்வளவு பாரம்பரியம் அல்லாஹ் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான் பாருங்க. 160 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனுடைய தொடர்ந்து ஒரு பக்கம் தாருல் உலூம் தேவ்பந்த். இப்ப நேற்று தீர்ப்பு வந்திருக்குது பாருங்க. அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியினுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பிரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிற உச்ச நீதிமன்றத்தின் சார்பில் 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், அதில் 4 நீதிபதிகள் தலைமை நீதிபதியோடு சேர்த்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இட்ஸ் அ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். 1967 அந்த நீதிபதிகள் 5 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி ஒரு தனி மனிதன் தெருவாக போய் கவலை தான், வேற என்ன கிடையாது. அவர் கண்ணு முன்னாலே பார்த்தார். 1857 போர்ல அவங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் சாந்தினி சவுக் பகுதியில் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவர்கள். அதான் 1857 வார் முஸ்லிம்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவத்துக்கும் நேரடியாக நடந்துச்சு.
ஆனால் வரலாற்றில் வந்து அது சிப்பாய் மியூட்டினி இருக்குது, அது எப்படியோ இருக்கட்டும். ஆனால் நேரடியாக நடந்த அந்த போரில் அவருடைய குடும்பத்தார் ஷஹீதாகி கிடந்ததை பார்த்த நீதிபதியாக இருந்த சர் சையத் அகமது கான், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் மாடர்ன் எஜுகேஷன் கம்பைன்ட் வித் இஸ்லாமிக் எஜுகேஷன், இதுதான் முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலைகளை கண்ணியப்படுத்தும். ஒரு பக்கம் தாருல் உலூம் தேவ்பந்த் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கணும், குஃப்ருக்கு போறதுல இருந்து தடுத்து நிறுத்தணும், முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கணும். மறுபக்கம் சையத் அகமது கான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆற்றல் படுத்துவது, ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டின போல அதிகாரத்தை அடைவது, வலிமையான மக்களாக மாறுவது, முஸ்லிம் சமூகத்தை எம்பவர் பண்றது. அந்த நல்ல நீயத்தில் கடுமையான விமர்சனம், எத்தனை காஃபிர் ஃபத்வாக்கள் எல்லாம் வந்திருக்குது அவருக்கு எதிராக. எல்லாத்தையும் பொறுத்து வீடு வீடாக போய் ₹1 ₹2 வசூல் பண்ணி கொண்டு வந்து முகமடன் ஆங்கிலோ ஓரியன்டல் ஸ்கூல் 1875 ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. தட் இஸ் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. 150 வருஷம் ஆச்சு, 50,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் படித்துவிட்டு உலகத்தினுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக குடியரசு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. அப்புறம் பார்த்தாங்க, பத்தாது சமூகத்தை ஆற்றல் படுத்தணும். ஏன் 1857 போர் நடந்துகிட்டு இருக்கும்போது 3 யூனிவர்சிட்டியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உருவாக்குனுச்சு, ராணி உருவாக்குனாங்க. அட் தி சேம் டைம் ஒரு பக்கம் முஸ்லிம்கள் போரிலே ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். 3 யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டுச்சு, கல்கட்டா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி. இந்த 3 யூனிவர்சிட்டியிலும் பிற எல்லா சமூகங்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் சமூகம் படிக்காம போனுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதிகாரத்துக்கு போக முடியாது. அந்த சமூகத்தினுடைய வார்த்தைக்கு வலிமை இல்லாம போயிடும், உரிமைகளை குரல் கொடுக்க முடியாது. அதனால படிக்கணும். அடுத்தடுத்து ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அந்த ஒரு 1857க்கு பிறகு 1980 வரையிலும் ஏறக்குறைய 130 ஆண்டுகள் எத்தனை யூனிவர்சிட்டிஸ், எத்தனை காலேஜ் முஸ்லிம் சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது பாருங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பட்டதாரிகள், இத்தனை பட்டதாரிகள், இத்தனை கல்வியாளர்கள், இத்தனை ஆராய்ச்சியாளர்கள். 11 கல்லூரிகளை தமிழக முஸ்லிம் சமூகம் உருவாக்கி இருக்குது. வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலிருந்து புதுக்கல்லூரி, எஸ்ஐடி காலேஜ், அதிராம்பட்டினம் காதர் மீதின் கல்லூரி, திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, அதே மாதிரி பாளையங்கோட்டை சதகத்துல்லாப்பா கல்லூரி, மதுரை வக்போர்டு காலேஜ், உத்தமபாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரி, நம்ம ஃபக்கீர் இஸ்மாயில் சாஹிப் அவங்க படித்து வந்திருக்கு, 2 கல்வியிலும் பட்டம் பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த கல்லூரி. அதே மாதிரி மேல்விஷாரம் சி அப்துல் ஹக்கீம் காலேஜ், ஆம்பூரில் இருக்கக்கூடிய அந்த மலாருல் கல்லூரி, இந்த மாதிரி 11 கல்லூரிகளை முஸ்லீம் சமூகம் தன் சொந்த சொத்துக்களை அர்ப்பணித்து ஊர் ஊரா வசூல் பண்ணி செங்கலா கட்டமைச்சிருக்கு. சும்மா விட்டுட்டு போகல. வட இந்தியா முழுவதும் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா உருவாக்குனது, நதுவத்துல் உலமா மதரசா உருவாக்குனது, பிரம்மாண்டமானது எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள். 1857 ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. அதே மாதிரி 1947 ஒன்றாக இருந்த ஜமாத்து ஒரு பக்கம் பிரிச்சுட்டு போயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைய வரைக்கும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்க எழுதினாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசாவுடைய பட்டதாரிகள் எச்சரிக்கை செஞ்சாங்க, ஒரே ஜமாத்தா இருக்கிறத பிளவை ஏற்படுத்தாதீர்கள், பிரிக்காதீர்கள். ஜனநாயகத்தில் தலைகள் மக்களுடைய எண்ணிக்கை இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். பிரிக்காதீங்கன்னு சொன்னாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொன்னாங்க, அவங்க பத்திரிக்கை அவங்களோட பேட்டியை கொடுத்தாங்க, பிரிஞ்சு போனீங்கன்னா நீங்க துண்டாடப்படுவீர்கள். 71 துண்டாடப்பட்டுருச்சு, வல்லரசுகளால் துண்டாடப்படுவீர்கள் என்ற பேட்டியை கொடுத்திருக்கிறாங்க 1946. அதனால இந்த 150 ஆண்டுகளாக 130 வருஷத்துல தமிழகத்தில் மட்டும் 11 கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பசங்க எங்க வேணாலும் போய் படிக்கலாம். நீங்க திருநெல்வேலியில் இருக்கலாம், அப்பா காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, ஜமாலில் கிடைக்கும், வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் கிடைக்கும், புதுக்கல்லூரியில் கிடைக்கும். வேற எந்த சமூகத்துக்கு இப்படி கன்சாலிடேட்டடா முஸ்லிம் சமூகத்துக்கு இத்தனை கல்லூரிகள் எல்லாம் அவங்களுடைய சொந்த சொத்துக்களை தியாகம் செய்து உருவாக்குனது. அதனால நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய பின்பலம் என்ன அப்படின்னு சொன்னா, மேலிருந்து கீழே வந்து பிறகு எழுந்து வரக்கூடியது, வாழ்ந்து வீழ்ந்து எழக்கூடிய சமூகம். ஸ்கிராட்சிலிருந்து உருவாக்கப்பட்ட வேளாண் குடிகளாக இருந்து வாய்ப்புகளை தேடி படித்து வரக்கூடிய சமூகம் அல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வரலாற்றை பொறுத்தவரைக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இலக்கு நமக்கு சரியாக தெரிய வந்துடும். இரண்டாவது கல்வி சேவை, 4 பாயிண்ட் தான். இரண்டாவது பாயிண்ட் என்ன, கல்வி சேவை செய்யக்கூடியவர்கள்ட்ட இன்றைக்கு நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கை மாணவர்கள்ட்ட மிகச்சரியாக நிர்ணயிப்பது. இதை மட்டும் பரவலாக இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பண்ணோம் அப்படின்னா மகத்தான வரலாற்றிலே பதிவாக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும். முஸ்லீம் சமூகத்திற்கு தமிழக முஸ்லீம் சமூகம் லீட் பண்ணக்கூடிய சமூகமாக மாறிடும்.
நம்ம ஆங்காங்கே கல்வி சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். உன்னதமான சேவை, இதை தாண்டிய வேற சேவை வந்துட்டு மகத்துவமான சேவை இருக்குதா சொல்லுங்க? ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட முடியுமே? ஒரு ஊர்ல ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிந்தனை உடையவர்கள் எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம், எல்லாருடைய பிள்ளையும் படிக்கணும். தமிழகத்தில் 70 லட்சம் முஸ்லிம்கள், சுமார் 30 லட்சம் ஆண்கள், 30 லட்சம் பெண்கள், எல்லோருடைய பிள்ளைகளும் படிக்கணும். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இந்த நியத்து யாருக்கு வரும்? வேற எதுல போனாலும் தன் அமைப்பு சார்ந்து, தன் கட்சி சார்ந்து, தன் அரசியல் இது இந்த சிந்தனை தான் வரும். இந்த கல்வி மட்டும்தான் ஜெனரல் பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் வரலாம். எல்லோருக்கும் இந்த சேவை தேவை. எல்லா பிள்ளைகளும் படிச்சு வரணும், அப்பதான் சமூகம் முன்னேறும். சமூகத்தில் ஒரு செக்டாருக்கு மட்டும் சேவை போனுச்சு, வழிகாட்டுதல் போனுச்சுன்னா சமூகம் முன்னேறாது, இன்பேலன்ஸா இருக்கும், ஏரியா இறக்கமா இருக்கும். ஒட்டுமொத்த 30 லட்சம் ஆண்கள் என்ன செய்யணும், 30 லட்சம் பெண்கள் என்ன செய்யணும், இவருடைய சந்ததிகள் என்ன செய்யணும், எதை நோக்கி இவர்கள் செல்லணும்? இந்த இலக்கை நம்ம விதைக்கின்ற போது அதுல உழைப்பு கடுமையான உழைப்பு தேவை, வேற வழி இல்லை. ரொம்ப கொஞ்சமான மக்கள் தான் கல்வி சேவை செய்யறோம், சரியா? அதிகப்படி எல்லாமே தியாகம். உங்களுடைய நேரம் தியாகம், உங்களுடைய பொருளாதாரம் தியாகம், உங்களுடைய அறிவு தியாகம், எல்லாமே தியாகம். இதுக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்காது. ஆமா, இதுக்கான பலன் என்ன? நாளை மறுமையில மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்ட்ட அந்த ஒன்றை எதிர்பார்த்து தான் இந்த கல்வி சேவை என்பது. அதை எதிர்பார்த்து செஞ்சா மட்டும்தான் இந்த சேவை செல்லுபடியாகும், இல்லைன்னா இது செல்லுபடியாகாது. உள்நோக்கம், அந்த நீயத்து சரியா இருந்துச்சுன்னா வெற்றி, மகத்தான வெற்றி கிடைக்கும். நீயத்தை மட்டும் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி அழுக்கு பிடிக்கும், அதை அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உங்கள் கண்ணு முன்னாலேயே மகத்தான மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். அதனால கல்வி சேவை செய்யக்கூடியவர்களுக்கு ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். ரெண்டாவது, எல்லா மக்களுக்குமான அமைப்பாக மாறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போதான் இந்த கடந்த 30 வருஷத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள், குரோதங்கள் எல்லாம் மாறி சரியான இலக்கை நோக்கி சமூகத்தை நகர்த்த முடியும். சமூகத்தில் ஒரு செக்டார், 2 செக்டார், இவருக்கு அவருக்கு நோ, என்டையர் உம்மா. இந்த உம்மாங்கிற கான்செப்டை நம்மள்ட்ட வந்தபோது அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது, சரியா? நீயத்திலேயே நீதி இருக்கணும், எண்ணங்கள்ல நீதி இருக்கணும். எண்ணங்கள்ல நீதி இருந்துச்சுன்னா செயல்பாடு, வாழ்க்கை முறை எல்லாமே நீதியா கொண்டுட்டு போக முடியும். அதனால எல்லா சமூகத்தில் உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இன்னும் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை தாண்டி நம்ம நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கல்வி சேவை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் கம்மி, பொருளாதாரம் கம்மி, இதுக்கான ஆதரவும் ரொம்ப குறைவாக இருக்கும். மாறாக விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். அப்போ அதையெல்லாம் பொறுத்து கொண்டு சேவையாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்கிறது. 3வது பாயிண்ட் முக்கியமானது. இப்போ என்ன செய்யறது, என்ன இலக்கு? இந்த இலக்கை நாம் முடிவு செய்யும் போது வேற எந்த சமூகத்துக்கும் சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை. முஸ்லிம் சமூகத்துக்கு சமூக அரசியல் சிக்கல் இந்த உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் இருக்கும். அது நிறுவனமயமாக்கப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும். இது அவர் விதிவிலக்கு, இவர் விதிவிலக்கு, இன்னும் பெயர், அந்த பெயர் இருந்தாவே அந்தந்த தகுதிக்கு ஏற்றவாறான எதிர்ப்புகளும் இருக்கும். ஒன்று வெளிப்படும், இல்லைன்னா மனசுல இருக்கும். வேற எந்த சமூகத்துக்கும் இருக்காது, முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த இது இருக்குது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை யாரா, முதல்ல நம்ம யாரா மாறணும், நம்முடைய பிள்ளைகளை யாரா உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்கி எடுக்கணும், திறன்மிக்கவர்களாக உருவாக்கி எடுக்கணும். அப்ப திறன்மிக்கவர்களாக எப்படி உருவாக்கி எடுக்கிறது? அந்த ஆற்றல் என்ன ஆற்றல் திறன்மிக்கவர்களாக மாற்றும்? ஒன்று அறிவாற்றல், இன்னொன்று பொருளாற்றல். இந்த 2 ஆற்றலும் சமூக ஆற்றலையும் அரசியல் ஆற்றலையும் கொண்டுட்டு வரும். அறிவாற்றல் இருக்குது பாருங்க, அது பொருளாற்றல். இந்த 2 ஆற்றலும் சமூக ஆற்றல் இருக்குது பாருங்க, சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்க, அதை கொண்டுட்டு வரும். தென் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டுட்டு வரும். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வரும். ஒரு சீட்ல ஒருத்தர் வலிமையானவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த பெயரே அந்த சூழலையே மாற்றி அமைக்கும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரக்கூடியது, சாருக்கு தெரியாது, ஆராய்ச்சியாளர், தலை சிறந்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சுல்தான் அஹமது இஸ்மாயில் சாருக்கு தெரியாது. ஆனால் எல்லா மேடைகளையும் அவங்களை முன்னிலைப்படுத்தி இது தமிழகத்தினுடைய சொத்து, முஸ்லிம் உம்மத்தினுடைய சொத்து என்பதை நான் பதிவு செய்துகின்றே வருகின்றன. அதுக்கு அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் தடால் என்ற ஒரு உதாரணத்தை சொல்வதற்கு அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய மகத்தான ஒரு சொத்து. அப்போ மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்? ஆண் பிள்ளைகளுக்கு இலக்குக்கு நம்ம நேரத்தை அதிகம் ஒதுக்கணும், அதுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக செலவிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அவர் ஸ்கூல் படிக்கிறதுக்கு காசு இல்லை, காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லை, இதற்கெல்லாம் நம்ம ஃபண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்? அவன்கிட்ட உயர்வான இலக்கு ஆழமா விதைச்சிட்டோம்னா போதும். ஏறி வா, தடி அடி தாண்டு, வல்டி அடி, கர்ணம் போடு, பட்னி கடை தாண்டி வா, அதுதான் செய்யணும். நான் உன் கீழே இறங்கி வர மாட்டேன், நீ ஏன் இடத்துக்கு வா,
அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு புரியாது, அந்த மாணவர்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் லெவலுக்கு இறங்கி நீ சின்னதாக ஒரு கடையை வச்சுக்க, ஒரு ஐடிஐ படி, ஒரு டிப்ளமோ படி அப்படின்னு போனோம்னா சமூகத்தில் வளர்ச்சி ஏற்படாது, மாற்றம் ஏற்படாது. என்ன செய்யணும்? தாண்டி வா, நீ தான் வரணும், நீ தான் கரண் அடிக்கணும், நீ தான் படிக்கணும். ஐடி முடிச்சியா டிப்ளமோ படி, டிப்ளமோ முடிச்சியா இன்ஜினியரிங் படி, இன்ஜினியரிங் முடிச்சியா ரிசர்ச்சுக்கு போ. ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி. இந்த சிந்தனை, இந்த வார்த்தையை வந்துட்டு உயிருள்ள வரைக்கும் நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுல்தான் அகமது இஸ்மாயில் சாரை உருவாக்கிற முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 20-25 வருஷத்துல இந்த ஒரு வார்த்தை மட்டும். ஏன்னா ஆண் பிள்ளைக்கு ஒரு தனி குணம் இருக்குது, பெண் பிள்ளைக்கு தனி குணம் இருக்குது. ஆண் பிள்ளைக்கு என்ன குணம்? தூண்டி விடணும், அவனுக்கு உசுப்பேத்தணும். அந்த தூண்டி விட்டீங்கன்னா போதும், அவனுக்கு தேவை அட்வென்ச்சர். அட்வென்ச்சர்லயே அவன் வந்து குறியா இருப்பான். சாதிக்கணும், சம்பாதிக்கணும், பெரிய ஆளா உருவாகி வரணும். அதனால ஆராய்ச்சியை நோக்கி நம்முடைய கல்வி. கல்வி என்பது பட்டம் கிடையாது, நல்லா கவனிச்சிங்க. அது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட், பிலோசபி, எஜுகேஷன் பிலோசபி, இது எல்லாம் ஒரு ரூட்டு. இதுல இருந்து மாறி சிந்திக்கணும், பேரலல் ரோடு போடணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முன்னேற முடியும். ஷார்ட் பீரியட்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பேரலல் ரோடு, அந்த ரோட்டுக்கு பேக்ரவுண்ட்ல இஸ்லாமிக் ஹிஸ்டரி இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட முடியும். ஹஜ்ரத் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க. ஆராய்ச்சி, நீங்க யாரை பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்புகள் உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுல நீ ஆராய்ச்சி பண்ணி வா. புதுசு புதுசா அல்லாஹ் உனக்கு வெளிப்படுத்துவான். எவ்வளவு அமானிதமான வார்த்தை, அருள் நிறைந்த வார்த்தை இந்த கருத்து. இது உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க. மற்ற பிள்ளைகளை விடுங்க, இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள்கிட்டையும் பேர பிள்ளைகள்கிட்ட இது தொடர்ச்சியா ஒரு 25 இயர்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 10 வயசு பையனுக்கு நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து படைப்புகள் எதுல வேணாலும் நீ ஆய்வு செய், அல்லாஹ் புதிது புதிதாக உன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். மகத்தான சயின்டிஸ்டா ஒரு ஆராய்ச்சியாளர்களாக புதிய விஷயங்களை இனோவேஷன் கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நாட்டு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முஸ்லிம் சமூகம் சொத்துக்களாக மாறிடும். வேலை கிடைக்கணும், படிச்சு முடிச்சோன்னு எங்கேயாவது வேலை தேடணும், டிகிரி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி போனோமாக்கும் ஒரு நாளும் மாறாது. இது அந்த அதாவது பிற எல்லா சமூகம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பாதையில போகவே கூடாது. கல்வி என்பது ஆராய்ச்சி தான். அறிந்து கொள்ளுங்கள், அறிவது. எத்தனை நீ உயிர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் துறையிலே பணியாற்றக்கூடிய வேளாண் துறைக்கு அதுக்கு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு சுல்தான் அகமது இஸ்மாயில் சாருடைய கண்டுபிடிப்பு. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் பேசணும்ட்டே இருந்தேன். அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கும் போது சொல்றேன், எனக்கு பெருமை இது. என்ன வீதி வீதியா போகக்கூடியனா, மேடை மேடையா, ஊர் ஊரா போகக்கூடியனா, எடுத்து காட்டுறதுக்கு என் சமூகத்திலிருந்து சில சொத்துக்களை காட்டணுமா வேணாமா? நம்மாழ்வார காட்டுவோம். அதே மாதிரி யார் இருக்கிறா? மண்புழு உரம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வேளாண் விவசாயிகளுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய துறை. இதுக்கு உதவி வராம வேற எதுக்கு உதவி வரும் சொல்லுங்க? சாயில் சயின்ஸ்ல PhD பண்றது, ரிசர்ச் கொண்டுட்டு போறது, பயோ செக்டார்ல உங்களுக்கு பையனை அவனுக்கு எதுவா இருந்தாலும் சரி, பயோல எதுவா இருந்தாலும் சரி, அவனுக்கு இலக்கு என்ன கொஞ்சம் தள்ளி வை. நீ டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடாத, மாஸ்டர் டிகிரி பண்ணு, PhD பண்ணு. PhD அரபு நாடுகளில் பண்றதுக்கு உண்டான ஆயத்த பணியில வா, ஆரம்பத்திலிருந்து ஆயத்த பணியில வா. 28 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு சவுதி அரேபியால. இந்த 28 யூனிவர்சிட்டியில் 75 ப்ரோக்ராம் ஃபண்டட் ப்ரோக்ராம் ரிசர்ச்சுக்கு பயோல 5 வருஷத்துல 5 to 10 வருஷத்துல மகத்தான சாதனையாளர்களை உருவாக்கிட முடியும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? இது எவ்வளவு மகத்துவமான பணி. அதனால அதே மாதிரி டெக்னாலஜியில் இன்னும் ஒரு 10 வருஷத்துல உலக தலைகீழ மாறி போயிடும். நம்ம கூட இன்னொரு 50-100 ரோபோ உட்கார்ந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான மாற்றங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மாறுது. கோயமுத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த டிஃபென்ஸ் காரிடோராக மாற்றுறாங்க. இராணுவத்துக்கான உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறுது. இப்போவே பாருங்க, ட்ரோன்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ட்ரோன்ஸு, அதே மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பீரங்கிகள் தயாரிக்க, எல்லாமே கோயமுத்தூர். அதனால தான் இந்த வருஷம் கோயமுத்தூரில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் சென்னையில் இல்லை, கோயமுத்தூருக்கு போயிருக்குது. முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி சேரியா மாறிடும் சரியான முடிவெடுக்கலன்னா. முஸ்லிம் சமூகத்து இளைஞர்களுக்கு சரியான பாதையை காட்டல, வழிகாட்டல, ஊக்கப்படுத்தல, ஆர்வப்படுத்தல அப்படின்னா மறுபடியும் கோழிக்கடை, ரொட்டி கடை, பிரியாணி கடைங்க அங்கே போய் உட்காந்துருவாங்க. இன்னைக்கு பல தெருக்களிலே அங்கே வந்துட்டு எந்த ஒரு வங்கியினுடைய கிளை கூட கிடையாது கோயமுத்தூர்ல. அந்த மாதிரியான மாற்றப்படும்.
இந்த நவீன காலத்தினுடைய பொருளாதாரத்தை அடைவதிலிருந்து முஸ்லிம் சமூகம் ஒதுக்கி வைக்கப்படும். அதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும், எல்லா காலத்திலும் நடக்கும், இன்னைக்கு ஜாஸ்தியாக நடக்குது. அதனால டெக்னாலஜியில் இருக்குது பாருங்க, செமிகண்டக்டர்ஸ் இருக்குது பாருங்க, அதை மையமாக வச்சு பசங்களை தள்ளி விடுறது. அதுக்கு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது. சரியா? செமிகண்டக்டர்ஸ் அதை உற்பத்தி பண்ண, அதில் ரிசர்ச் பண்ணுறது, எது வேணாலும் நீ படி, ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. மாஸ்டர் டிகிரி இங்கே இல்லை, வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வியோட முடிச்சுட்டு வா. ஒருத்தன் ஒன்று கண்டுபிடிச்சான்னா அது மூலமா 1000 பேர், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய புதிய தொழில்கள் உருவாகி வரும். ஒரு ஹெலிகாப்டருக்கு அப்படின்னு சொன்னா 250-300க்கும் மேற்பட்ட சிறிய ஸ்பேர் பார்ட்ஸ் ஒருங்கிணைச்சது. அது இந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு MSME கம்பெனி இருக்குது. இதைத்தான் வந்துட்டு மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. ஃபைனலா பெண்களை எப்படி உருவாக்கி எடுக்கிறது? இன்னும் முஸ்லிம் சமூகம் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல பெண்கள் விஷயத்தில். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. ஆமா, ஆண்களை ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டதாக இஸ்லாம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுல தான் வளர்ச்சி இருக்குது. அதை தாண்டிய ஒண்ணுல யார் கொண்டு வந்து எவ்வளவு உயர்வானதாக காட்டினாலும் வளர்ச்சி ஏற்படாது, பரக்கத்து இல்லாம போயிடும். ஆமா, மற்ற சமூகங்கள் எல்லாரும் படிக்கிற மாதிரி இப்போ பெண்களை நாமும் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதனுடைய எதிர்விளைவுகள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும், ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே ஸ்பாயில் ஆயிடும். அப்ப என்ன பண்றது? ஃபேமிலி இன்டாக்டா இருக்கணும், அதோடு சேர்த்து வளர்ச்சியா இருக்கணும். அவருடைய அறிவை, பெண்களுடைய அறிவை, அவர்களுடைய நேரத்தையும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வரணும். அப்படின்னா என்ன வேணாலும் படிக்க வைக்கலாம். ஃபைனலா என்ன செய்யணும்? கல்வித்துறைக்கு திருப்பணும் அப்படின்னு சொன்னா அதில் வந்து ஒரு மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். கற்றுக் கொடுக்கக்கூடிய துறை, ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தல் இயல்பிலே இருக்கிறது. ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். இது படி, அது படி, அது படிக்காது, அப்படி அல்ல. நீ விரும்பினது படி, பயனுள்ள அறிவை படி. ஆனா ஃபைனலா என்ன வரணும் அப்படின்னா, ஆசிரியை பணி, கல்வியாளர், கல்வி பணியாற்றக்கூடிய கல்வி சிந்தனையாளர், கல்வி கொள்கையை வடிவமைக்கக்கூடியவர். எவ்வளவு மகத்துவமானது! ஒரு 10 வருஷத்துக்கு முஸ்லீம் பிள்ளைங்க எல்லா செக்டர் படிக்கிறாங்க, மேத்ஸ் படிக்கிறாங்க, பிசிக்ஸ் படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, பயோ படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எல்லாம் மெடிசின் படிக்கிறாங்க. ஃபைனலா என்ன செய்யறாங்க? டீச்சிங் செக்டார்ல இருக்காங்க. அவங்க தான் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னுடைய ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாங்க. 20 இயர்ஸ்ல நீங்க எங்க ஸ்கூல் காலேஜுக்கு போனாலும் ஒரு பயமா தான் உட்காந்துருக்கும் பெரிய இடத்துல. இதுதான் இலக்கு. ஃபேமிலியும் பாதுகாக்கப்படும், குடும்பமும் பாதுகாக்கப்படும். அவங்களுடைய ப்ரொஃபஷனை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் சிக்கல் வந்துடும். இன்னைக்கு நிறைய படித்தவர்களுக்கு மத்தியில் தான் விவாகரத்துகள் அதிகமாக இருக்குது. அது அது அதை அனுமதிக்க முடியாது. படிப்பு முக்கியம், அறிவு முக்கியம், உங்களுடைய அறிவை பயன்படுத்தணும். அதே நேரத்தில் சந்ததிகள் உருவாக்கத்தில் முக்கியம். சந்ததிகள் சரியான சந்ததியாக உருவாகி வரணும். அதனால அந்த பெண்களுக்கான துறையை தேர்வு செய்யும்போது, இலக்கை தேர்வு செய்யும்போது மட்டும் குடும்பம்ங்கிறத ஒன்றை உள்வாங்கி அதோடு சேர்த்து கொண்டு போகிறது தான் ஷரியத்தினுடைய வழிமுறையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதனால இந்த நாள் முதல்ல வரலாற்றை தெரிந்து கொள்வது. சரியா? வரலாற்றை தெரியாமல் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான இலக்கை நோக்கி சென்றடையாது. அதனால் அதே நேரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கல்வி சேவை செய்யக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்தை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த மகத்துவமான சிந்தனை இருக்குது பாருங்க. இது ஜமாத் இஸ்லாமியா, அவர் அந்த அமைப்பு, இவர் இந்த அமைப்பு. நோ நோ நோ. ஏன்? நீயத்தில் நீதி இருக்கணும். அப்ப என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத், அதுல அப்படி இப்படி இருக்கும், வெந்தது இருக்கும், வேகாது இருக்கும், விம்பி போனது இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமா, இது ஒட்டுமொத்தமான சமூகத்தை உயர்த்துவது. அந்த சிந்தனை தான். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருளும் ஜாஸ்தியா இருக்கும். அல்லாஹ்ட்ட போய் நேரடியாக சாட்சி சொல்லிடலாம். என் நீதி, என்னுடைய பார்வையில், என்னுடைய சிந்தனையில பிளவு, ஏற்றத்தாழ்வே கிடையாது, வேறுபாடே கிடையாது. அந்த உம்மத்தை உயர்த்துறதுல எனக்கு மீறின ரிசோர்ஸை வச்சு என்னோடு வாழக்கூடிய பிற சமூகத்தினுடைய தேவையுடைய மக்களுக்கு நான் உயர்த்தி இருக்கிறேன். அதனால ஆதரவு கம்மியாக தான் இருக்கும், விமர்சனங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சகிக்கணும், பொறுத்துக்கணும். வேலை ஒன்றே இலக்கு. ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டோம் அப்படி சொன்னா மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்துட முடியும். எந்த காலத்திலையும் குடியரசு இந்தியாவில் இப்படி கல்வி சேவை செய்யக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்ததாக ஒரு பெரிய ஒரு சான்றுகள் இல்லை. இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்க அமைப்பாக செயல்படுறாங்க. ஆனால் எல்லாவற்றையும், நேரம், அறிவு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் தன் பாக்கெட்டிலிருந்து, தன்னிடமிருந்து செலவு செய்யக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால இந்த ஒரு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனம். மூன்றாவது, ஆண் பிள்ளைகளை உருவாக்குறதுல ஆராய்ச்சியாளர். என் பிள்ளை ரிசர்ச்சில் இருக்கணும், ஃபாரின்ல பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு போகணும். இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? 3 முக்கியமான வழக்கறிஞர்கள், கபில் சிபில், ராஜீவ் தவன், அதே மாதிரி சல்மான் குர்ஷித். இந்த 3 பேர்த்துக்கும் பின்னால் இவங்களே மோஸ்ட் சீனியர் டைனமிக் அட்வொகேட்ஸ், உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த மதிப்பு வாய்ந்த அறிவார்ந்த வழக்கறிஞர்கள். அதுலேயும் கபில் சிபில் ஹார்வர்ட் பட்டதாரி.
70 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் ஹார்வர்டில் லா படித்த ஒரு லாயர் உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் என்ன கல்வி செஞ்ச? எப்படி வக்ஃபு சொத்துக்கள் சிக்கல் வரும்போது அதை யாரால பேச முடியும்? மார்க்கத்தையும் படித்திருக்கணும், ஷரியத்தையும் படித்திருக்கணும், இன்றைக்கு இந்திய சட்டத்தையும் படித்திருக்கிறவர்கள் மட்டும்தான் வக்ஃபுனா என்னென்ன பேச முடியும். அதனாலதான் அந்த இன்றைக்கு இருக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதியினுடைய தந்தை சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது அந்த வழக்கு வந்துச்சு பாருங்க, ஷாபானு வழக்கு. அப்ப ஷாபானு வழக்குல ஏறக்குறைய 10-11 மணி நேரம் பனாத்வாலா பார்லிமெண்ட்ல பேசினாங்க. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது யாரு? தயாரிச்சு கொடுத்தது யாரு? ஈரோடு தாவூதியா மதரசாவினுடைய முதல்வராக இருந்த ஃபாரூக் ஹசரத், உமர் ஃபாரூக் ஹசரத், அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது தான் 10-12 மணி நேரத்துக்கு மேலாக பார்லிமெண்ட்ல பேசி புதிய சட்டமே ஏற்றப்பட்டுச்சு. யாரால பேச முடியும்? மற்ற எல்லாராலையும் ரோட்ல இருந்து கத்தத்தான் முடியும். ஷரியத்துனா என்ன, வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சட்டங்கள் எப்படி வரணும், வக்ஃபு சொத்துக்கள் எப்படி உருவாச்சு, அது எப்படி வந்துட்டு அது அந்த வக்ஃபு சொத்துக்கள் பயன்படுத்தப்படணும், போராடக்கூடிய ஆற்றல் குணம் யாருக்கு வரும்? மார்க்கத்தை படித்து சட்டம் படித்திருக்கணும். ஒரு ஆள் கிடையாது. ஹார்வர்ட்லயோ ஸ்டான்ஃபோர்ட்லயோ இல்ல எடின்பர்க்லயோ ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ லா முடிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் லா முடிச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல வந்து டைனமிக் லாயரா இருக்கிறாங்க. 70 வருஷம் ஆச்சு பாவா. அதனால அவங்கள உருவாக்காம சக்சஸ் ஆகாது. இந்த 3 வழக்கறிஞர்களும் எடுத்து வச்ச வாதங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க கண்டிப்பா படிங்க. அதுலயும் குறிப்பா அந்த 3 நீதி வழக்கறிஞர்களுக்கும் பின்புலமா பேக் போனா இருந்தது யார் தெரியுமா? 150 ஆண்டு கால வரலாற்று ஒரு காலத்தில் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, சையத் அஹமது கானுடைய சிந்தனைகள் என்ன, இது வளர்ச்சி எப்படி வந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் சீக்வன்ஸாக தொகுத்து அதுக்கு ஏற்றவாறு சட்ட நுட்பங்களையும் எடுத்து கொடுத்து தயாரித்து பிரசன்ட் பண்ணாங்க. பேராசிரியர் ஃபைசான் முஸ்தபா, ப்ரொஃபசர் ஃபைசான் முஸ்தபா நால்சர், அது ஹைதராபாத்தினுடைய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவங்க. அவங்களுடைய யூடியூப் சீரியல் இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எப்படி வந்துச்சு. அப்போ நமக்கான என்ன வருது? நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி உருவாக்கினா தான் பள்ளிவாசல்களை, மதரசாக்களை, சொத்துக்களை, முஸ்லீம் உம்மத்தினுடைய கண்ணியத்தை, ஷரியத்தை பாதுகாக்க முடியும். நீதிமன்றம் தயாராக, இந்திய நீதித்துறை சரியான தீர்ப்பு வழங்குவதற்கு சரியான நபர்கள் வரணும். அதனால அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்களிலிருந்து உருவாக்கி எடுக்கணும். தலை சிறந்த விஞ்ஞானிகளை உருவாக்கி எடுங்க. யார் தடை போட்டா முஸ்லீம் சமூகத்தை படிக்க கூடாதுன்னு? யாராவது தடுத்து நிறுத்தினாங்களா? ஏதாவது தடை இருந்துச்சா? கல்லூரி இல்லாம இருந்துச்சா? ஆர்வப்படுத்தல, முஸ்லீம் சமூகத்தை ஆர்வப்படுத்தல. சிலம்பிராயத்திலிருந்து தூண்டணும். இன்னைக்கு ஒரு பெண், திருவிதாங்கோட்டு பெண் சாதிச்சிருக்காங்க பாருங்க. என் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் வந்திருக்கிறாங்க திருவாங்கோட்டில இருந்து. ஃபாத்திமா ருமைசான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி, பயோகெமிஸ்ட்ரி படித்த பெண்மணி. இதுதான் கல்வி. இறுதியாக அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். கல்வி என்றால் என்ன என்றால் இதுதான் கல்வி. என்ன செஞ்சாங்க? இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கால் சில நேரத்தில் அழுகி போயிடுது, விரல எடுக்க வேண்டிய சூழல் வந்துடுது, சில நேரத்தில் காலை எடுக்க வேண்டிய சூழல் வந்துடுது, உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த ஆராய்ச்சி இருக்குது பாருங்க, தேடல் இருக்குது பாருங்க, அதுதான் மருத்துவம். மருந்து கொடுக்கறதல்ல மருத்துவம், மருந்தை கண்டுபிடிப்பதுதான் மருத்துவம். அதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அப்பவே 9ஆம் நூற்றாண்டிலே புலம்பி இருக்கிறாங்கன்னா பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டுட்டு இருக்கிறீங்களே, படிக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன செஞ்சாங்க? காய்கறியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸை வச்சு, ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வச்சு அந்த காலை எடுக்காம புண்ணு ஆறுவதற்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேராசிரியர்கள், பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் சரவணன், குரு சரவணன், இன்னொரு சாரதா தேவி என்று 2 பாட்டனி டிபார்ட்மெண்ட், பிளான்ட் பயாலஜி டிபார்ட்மெண்ட். என்ன செஞ்சாங்க? கேன்சர் பேஷண்ட் ஜாஸ்திக்கு, எங்க பார்த்தாலும் புற்றுநோயிலே மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, நிரம்பி வழியுது. நான் படிச்சிருக்கிறேன், இந்த படிப்பு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. கண்டிப்பா மருந்து இருக்கும் பாருங்க. யாருக்கு அந்த நம்பிக்கை வரணும், யாருக்கு வந்திருக்குது பாருங்க. மருந்து தான் முக்கியம். ஆமா, அல்லாஹ் மருந்தைத்தான் முதல்ல படிச்சிருக்கிறான். அந்த மருந்துக்கு உட்பட்டதா தான் நோயை படிச்சிருக்கிறான். மருந்து இல்லாத நோய் இந்த உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வரவே வராது. அது ஈமானது. 2 பேரும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. எதுல இருந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க தெரியுமா? தமிழகத்தினுடைய மாநில மலர். நானும் முஸ்லீம் ஸ்கூல்ஸ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ல போவேன், டக்குன்னு கேட்பேன், மாநில மலர் எது அப்படின்னு. வாயில வந்த மலரையெல்லாம் சொல்லுவாங்க. செங்காந்தல் மலரில் இருந்து செங்காந்தல் மலர்னுடைய செடியை அறுத்து அந்த செடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை எடுத்து ஆய்வு செய்தார்கள்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கீமோதெரபி புற்றுநோய் செல்கள் மாத்திரமல்ல, அது நல்ல செல்களையும் கொள்ளுது. அது ஒண்ணுதான் இருக்குது. செங்காந்தல் செடியினுடைய அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா புற்றுநோய் செல்களை மாத்திரம் குறிவைத்துக் கொள்கிறது. உலகம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் நிலைத்திருக்கும். எவ்வளவு மகத்தான சாதனை! அதுதான் மருத்துவம். மருத்துவம் என்பது என்ன அப்படி சொன்னா மருந்தை கண்டறிதல், அதுதான் மருத்துவம். அதனால பயோடெக்னாலஜி, பிளான் பயாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான படிப்புகளுக்கு தூண்ட 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 ரிசல்ட், எக்ஸலண்டான ரிசல்ட் உருவாகி வரும். பெண்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்க போய் பார்த்தாலும் ஒரு பயமா தான் டிசிஷன் மேக்கிங்ல. எஜுகேஷனல் பாலிசி, தமிழகத்தினுடைய எஜுகேஷன் பாலிசியை டிசைன் பண்ற இடத்துல யார் இருக்குது? ஒரு பயமா தான் இருக்குது. நல்லா ஜம்முன்னு ஹிஜாபோடு இருக்குது. நம்ம ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷம், அங்க வர்றா அடையாளமா காட்டுறதுக்கு. சரியா? இதெல்லாம் வித்தின் 10-15 இயர்ஸ்ல மாற்றி அமைச்சிட முடியும். ஷார்ப்பான இலக்கு, லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த லேசர் ஃபோக்கஸ்ல இயங்கணும் அப்படி சொன்னா நீண்ட காலம், கல்வியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் பொறுமையாக தளர்ந்து விடாமல் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு ரிசோர்ஸை ஒருங்கிணைச்சு செய்ய வேண்டிய மகத்தான பணி. அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே பாராட்டுதல் மிக தகுதியானது, அங்கீகாரம் மிக தகுதியான மக்களால் தான் இதை செய்ய முடியும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஃபீட் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி தமிழகத்திலேயே மதிப்புக்குரியவங்களை வச்சு அதை கொடுக்கணும். அதே நேரத்தில் மார்க்க ரீதியான வழிமுறையோடு சேர்த்து அதை செய்யணும் என்று ஹசரத் அவர்களை அழைத்து அதுக்கு எக்ஸலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு தந்திருக்கிறாங்க. ஆன்மீகம் இல்லாத அறிவு இருக்குது பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, பலனே அளிக்காது. ஆமா, எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா இருக்கணும். நம்முடைய பார்வை, இந்த பூமியினுடைய படைப்பினுடைய பார்வை எல்லாத்தையும் இஸ்லாமிய கண்கொண்டு பார்ப்பவர்கள் மகத்தான சாதனையாளர்களாக, மனித குலத்துக்கு பயனுள்ளவர்களாக உருவாகி வருவார்கள். இந்த வாய்ப்பளித்த என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் சார். வரலாறுகளை தெரிந்து கொண்டு நாம் எங்கிருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்கு போக வேண்டும் என்பதையும் தெள்ள தெளிவாக கோரிட்டு காட்டி இருக்கின்றார் நம்முடைய மரியாதைக்குரிய சிஎம்என் சலீம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய சமூக சேவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியத்து இருந்தது. இப்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது. நம்முடைய மரியாதைக்குரிய சிஎம்என் சாரையும் நம்முடைய சுல்தான் அகமது இஸ்மாயில் சாரையும் இந்த இடத்துல ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவர்களுடைய தலைமையிலும் வழிகாட்டுதலும் இந்த சமுதாயம் அடுத்த 10-15 ஆண்டுகளிலே நீங்கள் கண்ட கனவுகளை அடைவதற்கு எல்லா வல்ல இறைவன் உதவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் அமர்விலே மிக தெளிவாகவும் மிக சரியாகவும் இந்த நிகழ்ச்சி எந்த நெய்யத்தோடு கட்டமைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை தெளிவாக எடுத்துரைத்த நம்முடைய 2 மரியாதைக்குரிய சதுதீன் பாக்கவி அசத் அவர்களுக்கும் சிஎம்என் சலீம் அவர்களுக்கும் ஃபீட் அமைப்பின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் முடிஞ்ச உடனே நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணிப்போம். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.